ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்தால் எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட்டு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ நீங்கள் சாப்பிட்டா கரெக்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்லோவாக இல்லாமல் ஃபீடாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும், மதியானம் 1 மணிக்கு லஞ்ச் எடுக்கணும், நைட்டு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும். சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி காலையில் ஒரு 10 மணிக்கு ஷேக் எடுக்கிறீங்க, மதியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணிக்கு எடுக்கிறீங்க, நைட்டு ஷேக் பார்த்திங்கன்னா 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே எடுக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த ப்ராசஸ் பண்ணாமல் நிறைய மாற்றி பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் ஷேக் எப்போ குடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 8 மணிக்கு கம்பல்சரி ஷேக் எடுக்கணும். 8 மணி நேரம் ஷேக் எடுத்ததுலேருந்து லஞ்சுக்கு எவ்வளோ டைம் இருக்கணும் அப்படின்னா 5 hours கம்பல்சரி இருக்கணும். 8 மணிக்கு ஷேக் குடிச்சிங்க அப்படின்னா 1 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 மணிக்கு குடிக்க வேண்டிய ஷேக்கை 10 மணிக்கு குடிக்கிறீங்க. அதனால தான் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் 8 மணிக்கு ஷேக் எடுத்துகிட்டு 1 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 1 மணிக்கு உங்களுக்கு 5 hours டைம் இருக்கும். சீக்கிரமாக உங்கள் கேலரி பர்ன் பண்ணி கொடுக்கும். அது மூலிமா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கரெக்டாக 8 மணிக்கு ஷேக் எடுக்கிறீங்க, ஆனால் லஞ்சு பார்த்திங்கன்னா 3-4 மணிக்கு எடுக்கிறீங்க. இல்லை அப்படின்னா ஷேக் 10 மணிக்கு எடுக்கிறீங்க, லஞ்சு 1 மணிக்கு எடுக்கிறீங்க. நீங்கள் ஷேக் லேட்டாக எடுத்துகிட்டு லஞ்சு சீக்கிரமாக எடுத்தீங்க அப்படின்னா கேலரி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8 மணிக்கு ஷேக் எடுத்துகிட்டு லஞ்சு 1 மணிக்கு எடுக்கும்போது உங்கள் பாடியிலேருந்து கேலரி பர்ன் ஆகும். அப்போ நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் 8 மணிக்கு ஷேக் எடுங்க, 1 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மணிக்கு லஞ்ச் எடுத்தால் நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு ஷேக் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். 7 hours உங்களுக்கு டைம் இருக்கணும். 1 மணிக்கு சாப்பாடு எடுத்துக்கிறீங்க, 7 மணி நேரம் கேப் விட்டு தான் நீங்கள் ஷேக் எடுக்கணும். 1 மணிக்கு கரெக்டாக லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா 8 மணிக்கு குடிக்கும்போது 7 hours உங்களுக்கு இருக்கும். இந்த சாப்பிட்ற கேலரி எல்லாமே உங்களுக்கு கேலரியை பர்ன் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நைட்டு 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும், மதியானம் 1 மணிக்கு லஞ்ச் எடுக்கிறீங்க, 8 மணிக்கு ஷேக் எடுக்க மாட்டீங்க, 10 மணிக்கு தான் எடுப்பீங்க. ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரம் கம்பல்சரி கேப் இருக்கணும். காலையில் அப்படின்னா தான் 8 மணிக்கு நீங்கள் ஷேக் எடுக்க முடியும். நிறைய பேர் 10 மணிக்கு நீங்கள் ஷேக் எடுக்கிறீங்க, நைட்டில் 10 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டில் 10 hours தான் உங்களுக்கு கேப் இருக்குது. அது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஷேக் எடுத்தால் தான் காலையில் 8 மணிக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் கேப் இருக்கும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இது தெரியாமல் காலையிலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் 8 மணிக்கு ஷேக் எடுப்பாங்க, 1 மணிக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் எடுப்பாங்க, ஆனால் நைட்டில் மிஸ் பண்ணிவிடுவாங்க. நைட்டில் 8 மணிக்கு கம்பல்சரி நீங்கள் ஷேக் எடுத்து பாருங்கள், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்கும்போது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்குமே பண்ணுறதில்ல. நிறைய பேருக்கு இதுவும் தெரியறதில்ல. எனக்கு வெயிட் லாஸில் நிறைய ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே 8 மணினா கரெக்டாக 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும். அப்போனா தான் காலையில் 8 மணிக்கு ஷேக் குடிக்கும்போது ஒரு 12 hours ஒர்க் பண்ணி அந்த கேலரியை பர்ன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத இந்த டைம் ஷெட்யூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் நீங்கள் 8 மணிக்கு ஷேக் குடிக்கிறீங்க அப்படின்னா 5 hours இருக்கணும் லஞ்ச் வரைக்கும். லஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு ஷேக் குடிக்கிறீங்க அப்படின்னா 7 மணி நேரம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு 8 மணிக்கு நீங்கள் ஷேக் குடிச்சிட்டு காலையில் ஷேக் குடிக்கிற டைம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 12 மணி நேரம். இவ்வளோ டைம் நீங்கள் ஒதுக்குனா மட்டும்தான் உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நிறைய ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த ஃபுட்டை வாங்கி நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு கேட்ட கேள்வி இதுதான், வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் வருது சார், நான் கரெக்டாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை தப்பாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் ஷெட்யூல் போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா இந்த ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை நிறைய இகாம் வெப்சைட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இகாம் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த ஃபுட்டுலாம் வாங்கிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பரான கோச்சிங் இல்லாததுனால அவங்களால எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி நான் வெளியில் வந்து ஃபுட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கோச்சிங் மட்டும் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தரப்போகிறேன், அதை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.